ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ராஜியை பற்றி பேப்பரில் நியூஸ் வந்துருந்துச்சுல, அது சம்மந்தமாக வீட்டில் இருக்க எல்லாருமே ராஜியை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பேப்பரில் ராஜியோட ஃபோட்டோவும் தெளிவாக இருக்காது. அதே நேரத்தில் ராஜியை பற்றி எந்த உண்மையான டீட்டெயில்ஸும் பேப்பரில் இருக்காது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ராஜி எப்படியே தப்பிச்சிட்டாங்க. பேப்பரில் இருக்கிறது நான் ஒன்றும் கிடையாது, அது வேற யாரோ, இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி போய் சொல்கிறாங்க. மீனா, கதிரி எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி எப்படியோ ராஜியை காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, தங்கமயிலுக்கு நகை விஷயத்துல மாட்டிப்போமோன்ற பயம் இருந்துட்டே இருக்கு. அதனால சரவணன்ட்ட லைட்டா விசாரிப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி கல்யாணத்தப்ப கவரிங் நகையெல்லாம் தங்க நகைன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டை ஏமாத்திட்டா. லாஸ்டா அந்த உண்மை வெளியே தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என் ஃப்ரெண்டை வீட்டுல இருந்தே துரத்திட்டாங்க. ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்து இந்த தப்பை பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேக்குறாங்க. தங்கமயில் சரவணன்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, மயில் எனக்கு நகையெல்லாம் முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா சரவணன் ஒரு குண்டை தூக்கி போறாரு. இந்த கல்யாணத்தை எங்க அப்பா தானே பண்ணி வச்சாரு, அதனால அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் ஏன் முடிவுன்றாரு. அதை கேட்டு மயிலுக்கு இன்னும் பயம் வருது. கடைசியா அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, தங்கமயில் இந்த நகை விஷயத்துல மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, ஃபங்க்ஷனுக்கு நகை போடணும். தங்கமயிலும் ரொம்ப கவனமா நல்ல நகையா தான் பார்த்து எடுத்து போட்டுப்பாங்க. இருந்தாலும் அந்த நகையில ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயா கருத்து இருக்கலாம். அது குழலி கண்ணில் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மயிலை பார்த்து, என்ன மயில் நகை இப்படி கருத்து இருக்கு, உண்மையாலுமே இதெல்லாம் தங்கம் தானு சொல்லிட்டு சந்தேகமா கேள்வி கேட்பாங்க. அந்த பிரச்சனை அப்படியே பெருசாகி உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல பாக்கியம் தான் அந்த இடத்துல இருப்பாங்களே, ஏதாவது பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர குழலி அவங்க மாமியார் வீட்டுல சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு தான் பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு பாண்டியன் குழலிக்கு அட்வைஸ் பண்ற மாதிரிலாம் சீன் வரலாம். அதுக்கப்புறம் குமார் திரும்பவும் அரசிட்ட பேச முயற்சி பண்ற மாதிரிலாம் சீன் வரலாம். லாஸ்டா கதிர ராஜியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வரலாம். ஆமாங்க, ஸ்டேஷன்ல கூட ஒரு கான்ஸ்டபிள் கதிர அடையாளம் கண்டுபிடிச்சு பேசி இருப்பாங்கல்ல, அவங்க பாண்டியனை யதார்த்தமா பார்ப்பாங்க. பாண்டியன்ட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லலாம். அது மூலியமா ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சீன்ஸ் தாங்க அடுத்த வாரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.